வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஓசி பஸ்ஸில் தானே போயிட்டு இருக்கீங்க, திமுக எம்எல்ஏவின் அநாகரிக பேச்சு. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது ஆண்டிப்பட்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகராஜன் பெண்கள் இலவச பேருந்து பயணத்தை ஓசி என்று குறிப்பிட்டு பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் மண்ணுந்து மலை கிராமத்தில் சமுதாய கூடம் திறப்பு விழாவில் அவர் இவ்வாறு பேசியதாக கூறப்பட்ட அந்த வீடியோ வைரலாகி வருகிறது. இதற்கு முன்பு அமைச்சர் பொன்முடி இதேபோல் ஓசி என்று பேசி சர்ச்சையில் சிக்கியிருந்தார். மேலும் அவரது கட்சி பதவி பறிக்கப்பட்டது. மகாராஜாவின் பேச்சு குறித்து பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தி எழுந்துள்ளதாகவும் இது திமுகவுக்கு எதிரான விமர்சனங்களை தூண்டியுள்ளது. இருப்பினும் இந்த விவகாரத்தில் மகாராஜனின் சட்டமன்ற உறுப்பினர் பதவி அல்லது கட்சி பதவி குறித்து எந்த மாற்றமும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. கண்டனங்கள் மட்டுமே வேகமாக எழுந்திருக்கிறது. அதன்படி தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் பக்கத்தில் பேருந்தில் டிக்கெட் கட்டணமின்றி பயணம் செய்யும் நமது தாய்மார்களை ஓசி என்று ஏளனம் செய்த திமுக அமைச்சர் ஒருவர் இன்று அமைச்சர் பதவி இழந்து வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார். தற்பொழுது ஆண்டிப்பட்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு மகாராஜன் மீண்டும் தமது தாய்மார்களை ஓசி என்று அவமானப்படுத்துகிறார். மக்கள் நலன் திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துவது மக்களின் வரி பணத்தில்தானே. கோபாலபுரத்தில் உங்கள் தலைவர் சேர்த்து வைத்த பணத்திலா செயல்படுகிறீர்கள்? எங்கிருந்து வருகிறது இந்த ஆணவமும் திமிரும்? வரும் 2026 தேர்தலில் ஒவ்வொரு திமுக சட்டமன்ற உறுப்பினரையும் தோற்கடித்து வீட்டில் உட்கார வைத்து உங்கள் ஆணவத்துக்கு பொதுமக்கள் பதிலடி கொடுப்பார்கள் எனவும் அண்ணாமலை பதிவிட்டிருந்தால் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.